ரவி குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிடுவானோ அப்படிங்கிற பயத்துல அண்ணாமலை சுருதிய பார்த்து பேச முடிவு பண்றாங்க. சுருதிய அவங்க வீட்டுக்கு போய் பேசுறத விட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பேசுறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாரியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க சுருதிய வர சொல்றாங்க. அங்க வந்ததும், "என்ன அங்கிள் என்ன பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, "அம்மா நீ வீட்டுக்கு வந்துடுமா. ரவி பண்ணது தப்பு தான். ரவி அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இனிமேல் போகவே மாட்டான். ஆனா அந்த நீத்து பொண்ணு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணு தான் முடிவு பண்ணணும். ரவி என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கும்மா ரவி மேல கோவப்பட்டு உங்க வீட்ல இருக்கணும். நீ வீட்டுக்கே வந்துடுமா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. உடனே சுருதி இருந்துட்டு, "எனக்கும் புரியுது அங்கிள். ஆனா அந்த ரவி தான் புரிஞ்சுக்க மாட்டானே. அந்த நீத்து என்னமோ நல்லவ மாதிரி அவளுக்கு பரிஞ்சுகிட்டு பேசுறான். அதுதான் அங்கிள் என்னால ஏத்துக்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. ரவி கிட்ட பேசாமலும் ரவி விட்டு பிரிஞ்சிருந்தா உங்க 2 பேத்துக்குள்ள இடைவெளி தாம்மா அதிகமா இருக்கும். இந்த பிரச்சனை முடியாது. அந்த நீத்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல என்னால முடியாது. ஆனா ரவி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விடாமலும் நான் பண்றேன். ஏன்னா ரவி பண்ணது பெரிய தப்பு. அந்த தப்புக்காக நான் வேணா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்மா ரவிக்காக. நீ அந்த வீட்டுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கையெடுத்து கும்பிடுறாங்க. அத பார்த்துட்டு சுருதி, "அங்கிள் நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கிறீங்க? நான் அந்த வீட்டுக்கு வரேன். ஆனா ரவிக்காக இல்ல, உங்களுக்காக" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. "சரிம்மா எனக்கு அதுவே போதும்" அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.